ஹூட்ஹூட் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து மீண்டு வர ஆந்திர அரசு போராடி வரும் நிலையில் அந்த புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. கடும் புயல், வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தும் மழை என ஆந்திர மாநிலத்திற்கு இது புதிய விஷயம் அல்ல. ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் இல்லாத வகையில் ஹூட்ஹூட் புயலின் கோர தாண்டவத்தால் ஆந்திராவின் கடலோர மாவட்டங்களான விசாகப்பட்டினம், ஸ்ரீகாகுளம் உள்ளிட்ட பகுதிகள் இம்முறை கடுமையான சேதத்தை சந்தித்துள்ளது. ஹூட்ஹூட் கடந்து போன பாதையெல்லாம் மணிக்கு 200 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய சூறாவளி காற்றுக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் ஏராளமான மரங்கள் வேரோடு சாய்ந்தன. மின் கம்பங்கள், தொலைபேசி கம்பங்களும் சாய்ந்தன. செல்போன் கோபுரங்கள் நாசமானது. சாலைகளில் வைக்கப்பட்டிருந்த விளம்பர பலகைகள் காற்றில் பறந்தன. சாலைகள், மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு சேவை துண்டிக்கப்பட்டன. ஹூட்ஹூட் புயலுக்கு இதுவரை 26 பேர் உயிரிழந்தனர். பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டு உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. மீட்பு பணியில் 4000 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுவரை ஏற்பட்டுள்ள இழப்பீடுகளை முதற்கட்டமாக மதிப்பிடுகையில் 10,000 கோடி ரூபாய் வரை இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. இதேபோல ஹூட்ஹூட் புயலால் ஒடிசா மாநிலமும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஒடிசாவின் தென் மாவட்டங்கள் புயலினால் சேதமடைந்துள்ளன. ஆங்காங்கே மரங்கள் வேரோடு சாய்ந்தன. அங்கு போக்குவரத்தை சீர் செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். ஒடிசாவில் இன்றும் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது.